Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Electron Devices for Analyst Exam April-May 2026. In this video, you will see unit-wise discussion and important question discussion for this particular subject Electron Devices. The subject code is EC25C01 and it is 2025 regulation. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரெகுலேஷனில் ஆட் பண்ணியிருந்தாலுமே இது ரொம்ப பழைய சப்ஜெக்ட் அண்ட் இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்னு சேர்ந்துருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிவைசஸ்னே தனியாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ வந்து எலக்ட்ரான் டிவைசஸ் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லா எலக்ட்ரான் டிவைசஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் பேசிக்ஸ் இந்த யூனிட்ல இந்த சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் எவ்ரி யூனிட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குது. அதனால அதில் வந்து ஒரு 4 இல்லை 5 கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய டிவைசஸ் பற்றி இருக்கும் அந்த யூனிட்ல. ஸோ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற 12 மார்க்ஸை மட்டும் நல்லா பாருங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப். கண்டிப்பாக யூல் கிளியர். நல்லா ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பேன் கீழே என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த 3 மார்க்ஸ்லாம் வாட் இஸ் வாட்னாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேட் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 லைன்ஸாவது நீங்கள் எழுதணும் 3 மார்க்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. வில் ஸ்டார்ட் வித் யூனிட் வைஸ் டிஸ்கஷன். யூனிட் வைஸ் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் அபவுட் செமிகண்டக்டர் பார்ப்பீங்க. பட் 12 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் கேரியர் ஜென்ரேஷன் ரீகாம்பினேஷன் ரேட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் செகண்ட் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ். பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பிஎன் ஜங்ஷன் நல்லா பாருங்க. அதோடைய பேசிக் என்ன நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மற்ற டயோட்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிஎன் ஜங்ஷனோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங்னு சொன்னாவே ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ரைட். அண்ட் சிமிலர்லி ஜெர்னர் டயோடோடைய பிரேக் டவுன் மெக்கானிசம் அண்ட் அது எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகுது அப்படின்றத நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி ஃபோட்டோ டயோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். ஸோ இதெல்லாம் 12 மார்க்ஸ் நல்லா படிங்க. ஸோ இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெர்னர் டயோட் அண்ட் ஃபோட்டோ டயோட் மட்டும்தான். பட் இது இல்லாமல் கண்டிப்பாக டனல் டயோட், வெரக்டர் டயோட் இதெல்லாம் கூட 12 மார்க்ஸில் கேட்கலாம். அதனால தான் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்கன்னு சொல்கிறேன். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேடியை தெளிவாக படிங்க. பிஜேடியோட ஒர்க்கிங் என்ன, ரைட், அதோடைய மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன, எந்த மோட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பாருங்க. அண்ட் சிமிலர்லி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட், காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் கன்ஃபிகரேஷன், இதை மட்டும் தெளிவாக பார்த்தாவே போதும். மற்ற எந்த கொஸ்டினும் இதை படிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பட் பிஜேடியை தெளிவாக பார்த்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் சிமிலர்லி இந்த ஒர்க்கிங் படிக்கும் போது கண்டிப்பாக காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர் படிச்சிருக்கணும். அது வந்து தனியாக கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், இல்லை கம்பாரிசனில் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸ். இதில் ஜேஃபெட் அண்ட் அஸ் வெல் அஸ் மாஸ்ஃபெட் தான். ஜேஃபெட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக படிங்க. அண்ட் மாஸ்ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் டெப்ளீஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மோட், இது ரெண்டு மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் இந்த யூனிட்ல. பட் இந்த லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். பட் நான் நிறைய கொஸ்டின் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக சாய்ஸில் விடாதீங்க. பிகாஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், ட்ரையாக் அண்ட் டயாக், இதெல்லாம் 12 மார்க்ஸ்லேயே கேட்கலாம். யூஜேடி அண்ட் சிமிலர்லி எல்சிடி அண்ட் சிமிலர்லி ஆப்டோ கப்ளர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பட் இது இல்லாமல் ஃபோட்டோ டிரான்சிஸ்டரும் 12 மார்க்கில் கேட்கலாம், எல்இடியும் 12 மார்க்கில் கேட்கலாம், அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்காட்டி டயோடும் கேட்கலாம். ரைட். ஸோ அதுதான் சொல்கிறேன், நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ரெண்டு புக்குமே வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்ஸை யூஸ் பண்ணி படிங்க. ஸோ தட் அதில் இருக்க டயக்ராம்ஸ், அதில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் கோட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். பிகாஸ் கீ எல்லாமே இந்த புக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட், நவ் வில் சி கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அஸ் ஐ செட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். தேர்ட் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அண்ட் கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன். ரைட், கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின் படிச்சுங்க. இது இல்லாமல் இதுலேருந்து 3 மார்க்ஸ் கேட்டால் உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். இது இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸு, கண்டக்டிவிட்டி அண்ட் கேரியர் கான்சன்ட்ரேஷன், மாஸ் ஆக்ஷன் லானா என்ன, எக்ஸஸ் கேரியர் ஜென்ரேஷன் ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன, அதோட ரேட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸை பொறுத்த வரைக்கும் as I said, பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெர்னர் டயோட், ஃபோட்டோ டயோட், இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா there are chances varactor diode and tunnel diode can be asked in 12 marks. ஸோ டெஃபினட்டாக இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால் ஒரு கொஸ்டின் ஷார்ட்டாக எழுத முடியும். இது இல்லாமல் இந்த டயோட் ரெசிஸ்டன்ஸு, டிரான்சிஷன் அண்ட் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸு, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிலாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக வெரக்டர் டயோட் ஃபுல்லாக படிக்கலனாலும் வாட் இஸ் வெரக்டர் டயோட், அதோட சிம்பிள் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமிலர்லி ஃபார் டனல் டயோட் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். as I said before, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் இந்த மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 12 மார்க்கில். பட் பிஜேடியை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எய்தர் பிஜேடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் தனியாக கேட்கலாம், இல்லை அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர் தனியாக கேட்கலாம், இல்லைனா வந்து கம்பாரிசன் ஆஃப் காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் கன்ஃபிகரேஷன்ஸ் கேட்கலாம். அதனால் இந்த கொஸ்டினை ஷார்ட்டாக படிங்க. இந்த ஏர்லி எஃபெக்ட் கண்டிப்பாக 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் ஏர்லி எஃபெக்ட்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் சிமிலர்லி மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்னன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸ். ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸில் நிறையா இருக்கும். பட் நீங்கள் வந்து ஜேஃபெட் டு மாஸ்ஃபெட் தெளிவாக பாருங்கள். ஜேஃபெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இது ரொம்ப ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். அண்ட் டெப்ளீஷன் மோட், என்ஹான்ஸ்ட் மோட் மாஸ்ஃபெட்னா என்ன, பி மாஸ்க் என்ன, அண்ட் as well as என் மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் டெப்ளீஷன் மோட், என்ஹான்ஸ்ட் மோட் ஏதாவது ஒரு இதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அதை மேட்ச் பண்ணி உங்களால் எழுத முடியும். ரைட், ஸோ இது இல்லாமல் மாஸ்ஃபெட், ஜேஃபெட், சிமாஸோடைய சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிமிலர்லி வாட் இஸ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் ஃபார் 3 மார்க்ஸ், இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட், அண்ட் இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஸ்காட்டி டயோடு, எல்இடி இல்லை பவர் மாஸ்ஃபெட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 12 மார்க்ஸில் யூ வில் பி இன் ட்ரபிள். ரைட், ஸோ பட் இந்த 5 கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஷார்ட்டாக உங்களால் எழுத முடியும். அண்ட் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக படிக்க முடியாது. ஒன்லி டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒர்க்கிங் என்ன ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணால் போதும். நீங்கள் டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துக்கிங்கனாவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், அப்ளிகேஷன். சிமிலர்லி ட்ரையாக் அண்ட் டயாக், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். சிமிலர்லி பார்த்தீங்கன்னா யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். எல்சிடி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆட்டோ கப்ளரும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆட்டோ கப்ளர் பிரின்சிபல், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஷியோராக 5 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல படிக்கணும். அண்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்காட்டி டயோட், அதோட சிம்பிள் என்ன, அப்ளிகேஷன் என்ன, தைரிஸ்டர் ப்ரொடெக்ஷன் டெக்னிக்ஸு அண்ட் பவர் மாஸ்ஃபெட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. ஸோ தட் இங்கிருந்து இந்த ஏரியாலேருந்து ஒரு 3 மார்க்ஸ், இந்த ஏரியாவில் ஒரு 3 மார்க் வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ரைட், so today what we have seen is we have seen important question for this particular subject, electron devices. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.